அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் மதுரை மஞ்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழவந்தான் ஜனகை மாரியம்மனோட வரலாறை பத்தி பார்ப்போம் வாங்க. சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் நோய்களை தீர்க்கும் அரசி ஆவாள். ஜனகராஜன் இங்கு தரிசனம் பண்றதுனால ஜனகை மாரி அப்படின்னு பேர் பெற்றா. ஜமனக்கினி முனிவரின் மனைவியான ரேணுகாதேவி ஒரு அரசி ஆவாள். தன் ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு தன் தந்தை விதர்பராஜன் கட்டளைக்கு இணங்கி ஜமனக்கினி முனிவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவர் பெரும் கோபக்காரர். அவரே விதர்ப மன்னனிடம் நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை என்னோட குடில ஒரு ராணியாவே வச்சு பாத்துக்கிறேன், எனக்கு உங்க பொண்ணை தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. விதர்ப ராஜனும் தன்னோட பொண்ணை ஜமனக்கினி முனிவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாரு. பின்பு ஜமனக்கினி முனிவர் ரேணுகை தம்பதிக்கு 5 ஆண் குழந்தைகள் பிறந்தன. கற்புக்கும் கணவன் மீதான காதலுக்கும் பேர்பட்டவளானால் ரேணுகா. கற்பின் உன்னதமான தன்மையினால் அவளுக்கு ஒரு அபூர்வ சக்தி கிடைக்கப்படுது. அது என்னன்னா, கணவரின் பூஜைக்காக தீர்த்தம் எடுத்துட்டு வர்றாங்க. குடில விட்டு சில மைல்கள் தொலைவில் நடந்து போய் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அந்த மண்ணை சுடாம பச்சை மண்ணால உடனே பானை செஞ்சு தண்ணீர் நிரப்பி கொண்டு வாரா. இது ரொம்ப காலமாகவே தொடருது. ஒரு நாள் இதே போல தண்ணீர் எடுக்க ஆற்றங்கரைக்கு போறாங்க. பானையும் செஞ்சாச்சு. பின்னர் தண்ணீரை சேகரிக்கும் போது அந்த நேரம் ஆகாய மார்க்கமாக கந்தர்வன் தன் ரதத்தில் பயணம் செய்து போகிறார். அந்த பிம்பத்தை நீரில் கண்ட ரேணுகா, அட இத்தனை அழகானவர்களும் இந்த பூமியில உள்ளார்களா அப்படின்னு நினைச்ச அந்த நொடி பானை நீர்ல கரைஞ்சு போகுது. பின்னர் பானையை செய்ய முயற்சி செய்யறா. எவ்வளவோ முயற்சித்தும் பலன் கிடைக்கல. பானையை அவளால செய்யவே முடியல. ரேணுகா கண்ணீரோட அழுது புலம்புறா. இத ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருக்க வேடுவ பெண் ஒருத்தி தான் வீட்டிற்கு ரேணுகாவை அழைச்சிக்கிட்டு வந்துடுறா. இங்கு சிவபூஜைக்கு நேரமாகிவிட ஜமனக்கினி முனிவர் இவ்வளவு நேரம் ஏன் தண்ணீர் வரல அப்படின்னு தன்னோட ஞான கண்ணில் பார்க்கிறாரு. மனதார தம் மனைவி கற்பை இழந்து விட்டாள் அப்படின்னு எண்ணி கோபம் கொண்டு தான் 5 மகன்களையும் உடனே அழைக்கிறாரு. உங்கள் தாய் மனதால் கற்பிழந்தாள், உடனே அவளின் தலையை வெட்டி வாருங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாரு. மூத்த 4 மகன்களும் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என உபதேசித்த தாங்களே எங்களோட அன்னையை வெட்ட சொல்கிறீர்களே, இது மகா பாவம் இல்லையா தந்தையே என தயங்குகிறார்கள். உடனே கோபம் கொண்ட ஜமனக்கினி முனிவர் 4 மகன்களையும் கல்லாக மாறக்கடவது அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. தன் இளைய மகன் பரசுராமனை அழைச்சு, உன் தாயின் தலை எனக்கு வேண்டும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. உடனே பரசுராமர் தன் தாயை கொல்ல கோபமாக அந்த குடிலை நோக்கி போகிறாரு. அதை கண்ட அந்த வேடுவ பெண் ஒருத்தி, வேண்டாம்பா, தாயை கொன்னா அது மகா பாவம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி கெஞ்சுறா. அதை சற்றுமே காதல வாங்காத பரசுராமர் தன் தாயின் தலையை வெட்ட முயற்சி பண்றாரு. நான் உயிரோடு இருக்கும் வர உன் தாயை வெட்ட விட மாட்டேன் அப்படின்னு வேடுவ பெண் மறுக்கிறா. உடனே பரசுராமர் முதல்ல அவளோட தலையை வெட்டுறாரு. பின் தன் தாயின் தலையும் சேர்த்து வெட்டுறாரு. பின் தந்தையிடம் ரத்தம் தோய்ந்த கோடாரியுடன் செல்கிறார் பரசுராமர். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என நீங்கள் சொல்லியதை நான் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார் கவலையுடன். ஜமனக்கினி மகிழ்ந்து, உனக்கு 2 வரம் தரேன், கேளு அப்படின்னு சொல்றாரு. நான் என் தாயிடம் மன்னிப்பு கேட்க வேணும், அதுக்கு என் தாய் உயிரோட வேணும், அதற்கு ஒரு வரமும் இழந்த என் உடன்பிறப்புகளை எனக்கு திரும்ப வேணும், அதுக்கு ஒரு வரமும் வேண்டும் தந்தையே அப்படின்னு கேட்கிறாரு பரசுராமர். உடனே கமண்டலத்தில் உள்ள நீரை எடுத்து வெட்டுப்பட்ட தலையும் உடலையும் ஒன்று சேர்த்து இந்த நீரை தெளி, உன் தாய் உயிருடன் மீளுவாள். கல்லான உன் அண்ணன்கள் மீது நீரை தெளி, அவர்களும் மீளுவார்கள் என சொல்லி அனுப்புகிறார் ஜமனக்கினி முனிவர். பரசுராமர் உடனே குடிலுக்கு சென்று ஆவலுடன் வேடுவ பெண்ணின் உடலில் தன் தாயின் தலையையும் தன் தாயின் உடலில் வேடுவ பெண் உடலையும் சேர்த்து கமண்டல நீரை தெளிக்கிறார். தலை தாயின் தலை, உடல் வேடுவ பெண் உடல் பெற்றதால் ஆவேசமான ஒரு உருவத்தோடு வெளிப்படுகிறாள் மாரி. அவளை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே வேடுவ பெண் தலையும் ரேணுகாவின் உடலை பெற்றவளும் அங்கே உயிர் பெற்று சந்தன மாரியம்மனாக வெளிப்படுகிறார். ஒரு தேவி நின்ற கோலமாகவும் ஒரு தேவி அமர்ந்த கோலமாகவும் கருவறையில் 2 தெய்வங்களும் உள்ளனர். இவள் மிகவும் சக்தி பெற்ற மாரியம்மனாக உள்ளார். இங்கு ஜனக மன்னன் நேரில் வந்து தரிசனம் செய்ததால் ஜனகை மாரி அப்படின்னு பெயர் பெற்றாள். இவளிடம் விவசாயம் செழிப்பாக நடைபெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு வருவதும், விவசாயம் செழித்த பின்னர் தானியங்களை அவளிடம் கொண்டு காணிக்கையாக சேர்ப்பது இன்றும் வழக்கில் உள்ளது. மேலும் கற்பின் தன்மைக்கு இன்றும் சான்றாக இந்த நிகழ்வு உள்ளது. ஜனகை மாரியம்மனிடம் சென்று அங்குள்ள கிணற்றில் நீராடிவிட்டு அங்கு பூசாரியிடம் தீர்த்தம் வாங்கி பருகிவிட்டு வந்தால் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு நம்பப்படுது. நன்றி. நான் உங்கள் மதுரை மஞ்சு.